பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். சத்தியம் டிவி நேயர்களாகி உங்களை நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாட்களிலே நாம் தியானிக்க வேண்டிய மிக முக்கியமான தேவனுடைய வசனம். அதற்கு முன்பு நாம் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரை பார்த்து நீங்கள் சொல்லணும், என்னோடு பேசுங்க ஆண்டவரே, என்னோடு பேசுங்க. தினந்தோறும் நிறைய ஆண்டவரே வார்த்தைகளை நான் பேசுகிறேன், நேரடியாக பேசுகிறேன், செல்ஃபோனில் பேசுகிறேன். ஆண்டவரே, நிறைய காரியங்களை என் காதில் கேட்குறேன். ஆனால் நீங்கள் பேசும்போது எனக்குள்ள ஒரு புதிய எழுப்புதல் உண்டாகுமா ஆண்டவரே. நீங்கள் பேசும்போது என்னுடைய உள்ளம் கொழுந்து விட்டு எரியும் ஆண்டவரே. கர்த்தாவே, நீ பேசணும் ஆண்டவரே, நாங்கள் கேட்குற ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எங்களோடு நீர் பேச போகிறீர், அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆண்டவரே, எங்களோடு இடைப்பட போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ. உயர்ந்த கல்வி செல்வாக்குகள் மிக வீருப்பினோ. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கல்வி செல்வாக்குகள் எனக்கு இருப்பினும் குருசை நோக்கி பார்க்க எனக்கு, குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமைகள் யாவும் அற்பமே, உரிய பெருமைகள் யாவும் அற்பமே. சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. விந்தை கிறிஸ்து சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. தகப்பனே, நீர் சிலுவையில் சிந்தின விலையேற பெற்ற இரத்தத்தினாலே எங்களுக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டாகிறதப்பா. இப்போதும் ஜீவனுள்ள வார்த்தையை கேட்க போகிற என் அன்பான சகோதர சகோதரிகள் மேல உம்முடைய கிருபை இறங்கும்படி நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு செயல்படாத உறுப்புகள் செயல்படுவது மட்டுமல்ல, உள்ளத்தில் ஒரு பெரிய மனமகிழ்ச்சி உண்டாவதாக. ஜெபத்தை கேட்ட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இந்த நேரத்தில் நீங்கள் வாசிக்க வேண்டிய முக்கியமான ஒரு வார்த்தை, நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் 1 அதிகாரம் 18 வசனம். சிலுவையை பற்றிய உபதேசம், சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, கெட்டு போகிறவர்களுக்கோ அது பைத்தியமாய் இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது, அது தேவ பலனாக இருக்கிறது. சிலுவை பற்றிய உபதேசங்கள், the message of the cross ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். சிலுவையை பற்றிய உபதேசங்கள், அல்லவிட்டால் சிலுவையை பற்றிய செய்திகள். இங்கே பவுல் சொல்லுகிறார், அதாவது கெட்டு போறவங்களுக்கெல்லாம் அது ஒரு பைத்தியக்காரத்தனமா தெரியும். ரட்சிக்கப்படுகிற நமக்கோ, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அதுதான் தேவ பலன். ரட்சிக்கப்பட்ட நமக்கோ அப்படி இல்லை, ரட்சிக்கப்படுகிற. ஏனென்றால் ரட்சிப்பு ஒரு நாள் தொடங்கி ஆரம்பித்து அது இன்னொரு நாளில் முடிகிறது இல்லை. ரட்சிப்பு என்பது அனுதினமும் நமக்குள்ளே நிறைவேறி கொண்டே இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம். அப்போ பவுல் சொல்லுகிறார், சிலுவை பற்றிய செய்தி அல்லது சிலுவையை பற்றிய சத்தியம் அல்லது சிலுவையை பற்றிய உபதேசம்,
இந்த நேரத்தில் நீங்கள் கேட்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி, மிக முக்கியமான செய்தி. ஏனென்றால் இந்த உலகத்தில் மிக முக்கியமான 3 மகா பெரிய சம்பவம் நடந்தது. ஒன்று, அருமை இரட்சகராக இயேசுவினுடைய அற்புதமான பிறப்பு. இரண்டாவது, அருமை ஆண்டவருடைய பாடுகள் வழியாக சென்று அவர் உங்களுக்காக எனக்காக சிலுவையில் இரத்தம் சிந்தி மரித்தது. மூன்றாவது மிகப்பெரிய சம்பவம் உண்டானால் அதுதான் அவருடைய உயிர் தெழுதல். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி மரித்தோரிலிருந்து உயிரோடு கூட எழுந்தவர் நம் அருமை ஆண்டவராகிய இயேசு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மகா பெரிய 3 சம்பவங்கள் இந்த உலகத்தில் சரித்திர பூர்வமான சம்பவங்கள். ஆமென். இன்னொரு சம்பவம் நடக்க இருக்கிறது. அதுதான் நம் அருமை ஆண்டவருடைய மகிமையான 2ஆம் வருகை. வானங்களின் வழியா ஏறி போன ஆண்டவர் இதே வானங்களின் வழியா இறங்கி வரப்போகிறார். அதுதான் இனி நடக்க போகிற மிகப்பெரிய சம்பவம். சரி, இந்த நாளில் நான் சிலுவை பற்றிய அருமையான ஒரு செய்தியை நான் உங்களுக்கு கொடுக்கும்படி ஜெபத்தோடு இந்த செய்தியை தயாரித்து உங்களுக்காக நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். நீங்கள் எந்த தேசத்தில், எந்த இடத்தில் இருந்தாலும், எந்த பட்டணத்தில் இருந்தாலும் நீங்கள் இந்த செய்தியை கேட்கும்போது பயத்தோடு ஜெபத்தோடு கேளுங்க, நம்பிக்கையோடு கேளுங்க. அந்த நம்பிக்கை தான் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை கொண்டு வரும். அன்பு சகோதர சகோதரிகளே, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு எடுத்து வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே நமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். நம்முடைய பாவங்களுக்காக செத்தார், நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவருடைய சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையில் சுமந்தார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அதாவது இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பின் கிடையாது, பாவ மன்னிப்பு நிச்சயம் இல்லை என்று எல்லா மதங்களும் மார்க்கங்களும் சொல்லுகிறது. அப்போ உங்களுக்காக எனக்காக யார் மரித்தது? என்னுடைய பாவத்துக்காக ஒரு மிருகத்தை, ஒரு ஆட்டையோ அல்லது மாட்டையோ அல்லது கோழியவோ அல்லது புறாக்களையோ கொண்டு போய் பலி செலுத்துவது, அது அதைவிட ஒரு மேன்மையான ஒரு பலி உண்டானால் உன்னதமான தெய்வம், ஜீவனுள்ள ஆண்டவர் தன்னைத்தானே ஜீவ பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். ஏன் இயேசு சிலுவையில் மரித்தார்? அருமையான வசனம். நம்முடைய பாவங்களுக்காக அவர், நம்முடைய பாவம், என்னுடைய பாவங்களுக்காக, உங்களுடைய பாவங்களுக்காக இயேசு சிலுவையில் மரித்தார். நீதிக்காக பிழைத்திருக்கும்படி அவர் சிலுவையில் இரத்தம் சிந்தினார். அதுதான் சிலுவையை பற்றிய ஒரு அருமையான செய்தி. அப்போ இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்கள, நீங்கள் பாக்கியவான்கள். அதே நேரத்தில் இன்னொரு காரியத்தை நீங்கள் மறந்து போயிடக்கூடாது. அப்போ இந்த சிலுவையில் இயேசு சிந்தினாரே அந்த இரத்தம் தான் நம்முடைய சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்று 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் அழகாய் யோவான் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை, அந்த வார்த்தை திரும்ப அழுத்தமா சொல்றேன், சகல பாவங்களை, ஆல் சின். எத்தனை ஆண்டு காலமாய் நீங்கள் பாவத்தில் உழன்று கிடந்தீர்களோ எல்லா பாவங்களை
அவர் தம்முடைய சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே ஆண்டவர் கழுவி சுத்திகரிக்கிறார். இதற்கு பெயர்தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது ரட்சிப்பு, அல்லது மனம் திரும்புதல், அல்லது பாவ மன்னிப்பின் நிச்சயம், அல்லாவிட்டால் பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை. இதை கேட்கும்போது இன்றைக்கு உங்கள் உள்ளத்தில் நீங்கள் சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நீங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தோடு நீங்கள் வாழ்கிற ஒரு நபராக இருந்தால், கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை போல ஒரு பாக்கியவன் யார் இருக்க முடியாது. இந்த உலக வாழ்க்கையிலும் உங்களுக்கு ஒரு தன் நம்பிக்கை இருக்கும், ஒரு தெம்பு இருக்கும், ஒரு தைரியம் இருக்கும். அது என்ன? என் மீட்பர் இயேசு உயிரோடு இருக்கிறார், அவர் என் கூட இருக்கிறார், நான் அவருடைய பிள்ளை, அவருடைய இரத்தத்தினால நான் கழுவப்பட்டேன் என்ற ஒரு உங்களை அறியாத ஒரு தைரியம் இருக்கும். இந்த உலக ஓட்டத்தை முடித்து, இந்த உலக வாழ்க்கையை முடித்து மரணத்துக்குள்ளே பிரவேசிக்கும் போது அந்த நித்தியம் உங்களை அன்போடு ஏற்றுக்கொள்ளும். அங்கு கர்த்தரோடு கூட சந்தோஷமாக நம்ம வாழ்வோம். ஆம் பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஆச்சரியமான ஒரு வாழ்க்கையை கொடுக்கறதுக்காக தான் இயேசு உங்களுக்காக எனக்காக இந்த பூமிக்கு வந்தார். நம்மை போல பாடுபட்டார். நம்முடைய பலவீனங்கள் எல்லாம் அவருக்குள்ளே இருந்தது. ஆனால் வேதத்தில் இன்றைக்கு வாசிக்கிறோம் அல்லவா, கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் நமக்காக சிலுவையில் இரத்தம் சிந்தினார். நம்முடைய பாவங்களுக்காக, அழகான ஒரு வார்த்தை, பாவங்களுக்காக அவர் சிலுவையில் ஜீவனை கொடுத்தார். அப்போ இந்த செய்தியை நான் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கும் போது இன்னொரு கேள்வி தாழ்மையாய் கேட்க விரும்புகிறேன். உங்களுக்குள்ள இந்த பாவ மன்னிப்பின் நிச்சயம் வந்துட்டா? பாவ மன்னிப்பின், எனக்கு இந்த பாவத்தில், இந்த குடியில், அல்லது இந்த சிகரெட்டு பிடிக்கிற அந்த கெட்ட வழக்கத்தில், சிகரெட்டு பிடிப்பது ஒரு அருவருப்பான காரியம். அதாவது அது உடலை கெடுக்கும், நுரையீரலை கெடுக்கும், கல்லீரலை கெடுக்கும், வாழ்க்கையை கெடுத்து விடும். அதே போல் குடி, சாராயம், உங்கள் எல்லாருக்கும் தெரியும், குடியே கெடுக்கும்னு அந்த சாராய கடையிலே ஒரு போர்டு எழுதி வச்சுருப்பாங்க. ஆனால் அங்கே தான் போய் பார்த்தா எங்கேயும் இல்லாத கூட்டம் அங்கே தான் இருக்கும். ஏன்னா பிசாசு இன்றைக்கு நிறைய பேரை குடிகாரர்களாக மாற்றியிருக்கிறாங்க. தமிழகத்தில் இந்த டாஸ்மாக் கடை நிமித்தம், அதாவது சீரழிந்து போன குடும்பங்கள் ஏராளம். இது மறுக்க முடியாத, மறைக்க முடியாத உண்மை. ஒரு காலத்தில் வயதானவங்க குடிப்பாங்க, இப்போ அப்படி இல்லை. நடுத்தர வயது உள்ளவர்கள், இளைஞர், வாலிபர், அதாவது மருத்துவக் கல்லூரியில் படிக்கிறவர்கள், ஏன் +2 படிக்கிற மாணவன் கூட 10வது வகுப்பு கூட குடிக்கிறான்கின்ற நிறைய ப்ரேயர் பாயிண்ட்ஸ் பெற்றோர்கள் இடத்திலிருந்து வருகிறது. இன்னொரு பக்கம் போதை வஸ்து, போதை மாத்திரைகள் அடிமையான ஏராளமான இளம் வாலிபர்கள், வாலிபர் சகோதரிகள், பெண்களும் நம்ம ஊரில் அதிகமாக குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சில இடங்கள்லாம் அது ஒரு ஃபேஷனாக போயிட்டு. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, பொதுவாக நான் மேலை நாடுகளுக்கு ஊழியத்துக்கு போகும்போது பார்த்துருக்கிறேன். அந்த வெள்ளிக்கிழமை இரவு வந்து விட்டால் அவ்வளவுதான், சனி ஞாயிறு முழு விடுமுறை. அந்த வெள்ளிக்கிழமை இரவா பக்கத்து வீடுகளெல்லாம் சத்தம் கேட்கும். குடித்து வெறித்து கும்மாளம் போடுவார்கள். வீதிகளில் அலைந்து திரிந்து அங்கே அவர்கள் குடித்து தரையில் உருண்டு கிடப்பார்கள். யாரும் அவர்களை கண்டு கொள்ள மாட்டார்கள். கேட்டால் வீக்கெண்டு. மற்ற நாட்களில் அப்படி தரையில் உருண்டு பிறண்டு சத்தம் போட்டால் உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணாங்கன்னா போலீஸார் அவர்களை போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போயிடுவாங்க. ஆனால் வெள்ளிக்கிழமை இரவு வந்துட்டா அவங்க கண்டு கொள்ள மாட்டார்கள். இரவா சத்தம் கேட்கும், அடிபடி தகராறு கேட்கும். நான் கண்கூட பார்த்துருக்கிறேன். காரணம் வீக்கெண்ட். இதே போல வார்த்தை தமிழ்நாட்டில் அதிகமாக வந்துக்கிட்டு இருக்கு. வீக்கெண்டு. இது மேலை நாட்டு கலாச்சாரம். அந்த வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு சில துறைகளில் வேலை பார்க்குறாங்க. ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை என்று சொல்லி போய் அவங்க தனித்தனியாக ஹோட்டலில் போய் தங்கி குழுவாக போய் உட்கார்ந்து குடித்து வெறிச்சு ஸ்மோக் பண்ணி அருவருப்பான காரியங்களில் ஈடுபட்டு இன்றைக்கு நிறைய இளம் பெண்கள்
இளைஞர்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் கூட அறிவீங்க, உலகமே அறியும். இன்றைக்கு பாவம் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது. வேதத்தில் என்ன நம்ம வாசிக்கிறோம்? பாவம் செய்கிற எவனும் அந்த பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். ஒரு குடிகாரரை பார்த்து கேளுங்க, குடிப்பது உனக்கு பிரியமா? இல்லை சார், உடல் வலிக்காக குடிக்கிறேன், மனநிலைமை பாதிக்கப்பட்டுட்டு குடிக்கிறேன், நிம்மதியில் குடிக்கிறேன், மற்றபடி எனக்கு குடிக்கணுங்கிற எண்ணமே கிடையாது. சார் இன்றோடு இதை விட்டுலான்னு பார்க்குறேன். நாளைக்கு பார்த்தா திரும்ப குடிச்சிட்டு வந்து நிற்பாங்க. இதுதான் குடிகாரனுடைய நிலைமை. மருத்துவ ரீதியாக சிலர் சொல்ல அது ஒரு வியாதியை போல், அவங்கள கொஞ்சம் தன்மையாக தான் நடத்தணும் அப்படின்றாங்க. சில வீடுகளில் பாருங்கள், பணம் இல்லாதனால வீட்டு பொருட்களெல்லாம் கொண்டு போய் விற்று அந்த பணத்தை எடுத்து அவன் குடிகாரனாய் மாறி குடிக்கிறான். நிறைய பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நிறைய மனைவிமார்கள் மட்டுமில்லை, அவனுடைய பிள்ளைகள் நிறைய பேர் மனநிலைமை பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இந்த பிசாசு, குடியின் ஆவி வீட்டுக்குள்ளே நுழைந்து அவர்களை பலதரப்பட்ட பாவத்துக்குள்ளே கொண்டு போய் அந்த வீடு சின்ன பின்னமாக போகிறது, குட்டிச்சவராகிறது வீடுகள். ஒரு பக்கம் பண நஷ்டம், வேலை போய் விடுகிறது, நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, தூக்கம் இல்லை, அந்த தெருவில் வாழ முடியாது, தலை நிமிர்ந்து நடக்க முடியாது. இதெல்லாம் இன்னைக்கு சமுதாயத்தில் நடக்கிற காரியம். அப்போ இதிலிருந்து யார் விடுதலை தர முடியும்? அரசாங்கம் விடுதலை தர முடியுமா? முடியாது. ஒருவரால் விடுதலை தர முடியாது. அதாவது குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. அப்போ இந்த நான் பேசும்போது, இதை கேட்டு கொண்டிருக்கும்போது உங்களுக்குள்ள ஏதாயிலும் ஒரு பழைய பாவம் அல்லது நீண்ட காலமாக உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற பாவம் ஏதாயில் இருக்குமானால் சோர்ந்து போகாதீங்க, கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. அந்த பாவத்தை மன்னிக்க ஒரு தெய்வம் இருக்கிறார். அந்த பாவத்தை மன்னிக்கிற இயேசு இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் என்ன சொன்னார்? என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ள மாட்டேன். அதுக்கு அருமையான ஒரு ஓமை ஆண்டவர் சொன்னார் அல்லவா? ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஆங்கிலத்தில் ப்ராடிக்கல் சன் என்று சொல்லுவாங்க. இளைய குமாரன் தகப்பனிடத்தில் சண்டை போட்டு தனக்குரிய சொத்தை பிரித்து எடுத்துக்கொண்டு தூர தேசத்துக்கு போயிட்டான். தன்னுடைய கையில் இருக்கிற சொத்துக்கள் செலவழிந்து தீரும் அளவுக்கும் அநேக பாவ வாழ்க்கை, கெட்ட நண்பர்களின் தொடர்பு, வேசித்தனம், விபச்சாரம், கடைசி கட்டத்தில் அவ்வளவு பணமும் செலவழிந்து விட்டது. கையில் ஒரு பைசா கூட இல்லாத சூழ்நிலையில் நண்பர்கள் விட்டு போயிட்டாங்க. நண்பர்கள் வருவாங்களா? இன்றைக்கி ஃபேஸ்புக்கில் நிறைய நண்பர்களோடு நீ பழகிட்டு இருக்க தம்பி, நாளைக்கு உன் லைஃப்பில் ஏதாயிலும் பலவீனமோ கஷ்டமோ வியாதியோ உபத்திரம் வந்துட்டா யாரும் கண்டு கொள்ள மாட்டாங்க. உங்கள் அப்பா அம்மா தான் உனக்காக வேதனைப்படுவாங்க. சகோதரனே, உன் மனைவி தான் உனக்கு கடைசி வரைக்கும் நின்று எல்லா பாடுகளை பட்டு உனக்காக சகிக்க வேண்டியது, வேறு வழி கிடையாது. நடந்தது என்ன? கடைசியில் அவனுக்கு பசி தாங்க முடியல. இந்த பன்றிகள் வளர்க்குற இடத்துக்கு போகிறான். பன்றிகளுக்கு தவிடு கொடுக்குறாங்க. பன்றிகள் சந்தோஷமாக சாப்பிடுது. அவன் உள்ள சொல்லுது, இந்த பன்றி சாப்பிடுகிற தவிடு கிடைச்சா கூட நல்லா இருக்கும் போலையே, பசி தாங்க முடியலையே என்று அந்த சூழ்நிலையில் தான் தகப்பன் வீட்டை அவன் யோசிக்கிறார். ஐயோ, என் தகப்பன் வீட்டில் வேலைக்காரர்கள் கூட எவ்வளோ நல்ல சூப்பரான சாப்பாடு, கடைசியில் என் நிலைமை இப்படி ஆயிட்டு. அன்றைக்கு அவன் மனம் வாதிக்கிறது, மனம் பதறுது. ஆண்டவர்கிட்ட நான் போய் இப்படி நின்று சொல்ல போகிறேன், தகப்பனுக்கிட்ட போக போகிறேன். தகப்பனுக்கு முன்னால் போய் நிற்பேன். தகப்பனே, தயவுசெய்து என்னை மன்னிச்சிருங்க. உங்களுடைய குமாரன், உங்கள் பையன் சொல்கிறதுக்கு நான் தகுதி இல்லை. நம்ம வீட்டில் இருக்கிற வேலைக்காரர்கள், கூலிக்காரர்களில் ஒருவனை போல என்னை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லுவேன் என்று சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணுறான். நான் எழுந்து என் தகப்பன் வீட்டுக்கு போவேன். நான் எழுந்து, அதுதான் தீர்மானம். அதுக்கு பேர் தான் டிட்டர்மினேஷன். இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு ஏன் சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்தார் தெரியுமா?
நீங்க ஒரு புதிய தீர்மானம் எடுத்து ஒரு புதிய மனுஷனா, ஒரு புதிய மனுஷியா நீங்க மாற போறீங்க. அதுக்காகத்தான் இயேசு 2000 வருஷத்துக்கு முன்னால சிலுவையில் மரித்தார், இரத்தம் சிந்தினார், ரட்சிப்பை நமக்காக கிருபையாய் கொடுத்திருக்கிறார். அப்போ அந்த சம்பவத்தில் சொல்லப்படுகிறது, நேரா போனா அவன் தூரத்தில் வரும்போதே அப்பா அவனை பார்த்துட்டார். தூரத்தில் அந்த வீதியில் வரும்போதே தகப்பன் கண்ட, என் மகன் போல இருக்கிறே மகன் என்று உறுதிப்படுத்தி கொண்டு ஓடி போய் கட்டி அணைத்து முத்தம் கொடுக்கிறார். அதான் தகப்பன். தகப்பன் வீட்டுக்குள்ளே கூட்டி கொண்டு வருகிறார். இந்த சம்பவத்தை சொல்லும்போது இப்படி யோசிக்கிறேன், அப்பாவுக்கு தகப்பனுக்கு 1000 வேலை இருந்தாலும் அடிக்கடி அந்த வீதியையே அவர் பார்த்து கொண்டிருப்பார், பார்த்து கொண்டிருந்திருப்பார். என்றைக்கோ ஒரு நாள், என்றைக்காவது ஒரு நாள் என் மகன் மனம் திரும்பி வருவான், என்றைக்காவது ஒரு நாள் என் மகன் வருவான், என் மகள் வருவாள், எப்படியாகிலும் வருவாள் என்று மனதில் விசுவாசத்தோடு வாழ்ந்திருப்பார். ஆனால் தான் அன்றைக்கு தூரத்தில் வரும்போதே தகப்பன் கண்டார், ஓடி போய் கட்டி அணைத்து முத்தம் கொடுத்தார். வீட்டுக்குள்ளே வந்த உடனே அவன் பழைய அழுக்கு துணிகளெல்லாம் களைந்து விட்டு புதிய வஸ்திரம் அவனுக்கு கொடுக்கிறார், கரத்தில் மோதிரம் கொடுக்கிறார். அது எதை குறிக்கிறது? ஆளுமையை குறிக்கிறது. புது வஸ்திரம் எதை குறிக்கிறது? ரட்சிப்பின் சந்தோஷத்தை குறிக்கிறது. ஆமேன். கால்களுக்கு பாதரட்சியை கொடுக்கிறார். ஆமேன். அது எதை குறிக்கிறது? சுவிசேஷ ஊழியத்துக்கு உன்னை நான் தகுதிப்படுத்துகிறேன் என்பதை குறிக்கிறது. வீட்டுக்குள்ளே அவன் நிமித்தம் ஒரு பெரிய கொண்டாட்டம், விருந்து, வீட்டுக்குள்ளே ஒரு பெரிய நடன கழிப்பு. இது எதை குறிக்கிறது? ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோகத்தில் எத்தனை சந்தோஷம். ஐயா, தம்பி, இன்னைக்கு நண்பர்களோடு கூட சேர்ந்து நீ உல்லாசமாக போய் குடிச்சு வெறிச்சு சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிற. ஆனால் உனக்கு ஏதாவது ஒன்று நடந்துட்டுனா எல்லாம் உன்னை கழட்டி விட்டுட்டு போயிடுவாங்க. கடைசியில் உன் தாயும் தகப்பனும் தான் உனக்காக பரிதவிப்பாங்க. அதனால் உன்னை நேசிக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். அநேகர் நினைக்கலாம், நீங்கள் நினைக்கலாம், இயேசுநாதர் கிறிஸ்தவ கடவுள், இயேசுநாதர் அது அமெரிக்கா கடவுள், இயேசுநாதர் இங்கிலாந்து நாட்டு கடவுள், இயேசுநாதர் ஐரோப்பா வாழ் மக்களுடைய கடவுள். அப்படி கிடையாது. வேதம் சொல்லுகிறது, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. முழு உலகத்துக்காக இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தினார். அதனால தான் என அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உலகம் முழுவதிலும் இருக்கிற எல்லா தேசங்களிலும் கிறிஸ்தவம் பரம்பி இருக்கிறது. ஒருவேளை அது ஆங்கிலேயருக்கு மட்டும்தான் கடவுளாக இருந்தால், அது அமெரிக்காவில் மட்டும்தானே அந்த ஆலயங்களும் ஜனங்களும் விசுவாசிகளும் கிறிஸ்தவர்கள் இருக்கணும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, யோசித்து பாருங்கள். உங்கள் ஆசீர்வாதத்துக்காகத்தான் நான் பேசுகிறேன். இந்த உலகத்தில் ஒரே ஒரு முறை தான் பிறக்கிறோம். அதுக்கப்புறம் நம்முடைய நாட்கள் முடிந்தவுடன் இந்த உலக ஓட்டம் முடிகிறது. மரணத்துக்கு பின்னு எங்கே போகிறோன்னு உங்களுக்கு தெரியுமா? நிறைய பேர் சொல்லுவோம், வாழ்கிற வரைக்கும் நல்ல சமாதானமாக வாழ்ந்துட்டு நல்ல சந்தோஷமாக உலகத்தை என்ஜாய் பண்ணிட்டு மறித்த பிறகு யார் எங்கே போகிறோம் யாருக்கு சார் தெரியும்? இது உலக மனிதனுடைய கூற்று. ஆனால் மரணத்துக்கு பிறகும் ஒரு நித்திய ஜீவன் உண்டு, நித்தியம் உண்டு, ஒரு எவர் லாஸ்டிங் லைஃப். அது நித்தியமாக ஆண்டவரோடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை உண்டு. அதான் பரலோக ராஜ்யம். இப்போ நம்ம ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ண போகிறோம். சிலுவையின் உபதேசம் ரட்சிப்பை கொண்டு வருகிறது. நம்முடைய பாவங்களுக்காக இயேசு மரித்தார், நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார். சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் நீங்களும் நானும் குணமடைகிறோம். பயப்படாதீங்க, சோர்ந்து போவாதீங்க. வாழ்க்கையில் எவ்வளவு நொறுக்கப்பட்டு நொடிந்து போன நபராக இருக்கலாம், உங்களுக்கு இன்றைக்கு ஒரு புதிய ஆரம்பம் என்று நான் சொன்னால் இந்த வார்த்தையை நம்புங்க. எல்லா வாசலும் அடைக்கப்பட்டுருச்சு சார், எல்லா வாசலும் மூடிட்டாங்க, எல்லா வழியும் எல்லாம் அடைச்சிட்டு ஒரு வழியுமே இல்லை
அப்படின்னு நீங்கள் உட்கார்ந்துருக்கீங்களா? இனிதான் உங்களுக்கு ஒரு புதிய வாசல் திறக்கப்பட போகிறது. அது எப்படி நான் புரிஞ்சுக்கிறது? ஒன்றே ஒன்று, ஏசப்பா, ஏசு ஆண்டவரே, என் இருதயத்தை உமக்கு கொடுக்குறேன், என் வாழ்க்கையை உமக்கு நான் கொடுக்குறேன், என் பாவங்கள் எல்லாம் நீங்கள் மன்னிச்சு உங்களுடைய இரத்தத்தால் என்னை கழுவி சுத்திகரிச்சிருங்க நீங்கள் சொல்லிடுங்க. அவருடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி உங்களை சுத்திகரிக்கும். பூரண ரட்சிப்பின் சந்தோஷத்தை நீங்கள் பெறுவீர்கள். ஒரு பெரிய வித்தியாசத்தை ஆண்டவர் இன்றைக்கு இரவே தருவார். இன்றைக்கு இரவே தருவார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கலங்காதீங்க, தவறான முடிவுக்கு போயிடாதீங்க, மனசை விட்டுறாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க. ஜீவன் உள்ள தெய்வம் உங்களோடு கூட பேசுகிறார். நம்ம எல்லோரும் சேர்ந்து ஜெபம் பண்ணலாமா? நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும், ஏசப்பா என்னை ரட்சியும், எனக்கு சமாதானத்தை தாரும், எனக்கு ஒரு விடுதலை தாரும், எனக்கு இன்றைக்கு இந்த நேரத்தில் ஒரு மன நிறைவை தாரும் என்ற நோக்கத்தோடு ஜெபம் பண்ணுவீங்களா? ஜெபம் பண்ணுவீங்களா? உங்களுடைய இரத்தத்தால் என்னை கழுவுங்கன்னு சொல்வீங்களா? ஆண்டவர் நிச்சயமாக கழுவி சுத்திகரிப்பாராக. ஆண்டவர் நோக்கி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் நோக்கி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் நோக்கி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஒவ்வொருவரும் ஜெபம் பண்ணுவோம். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். பாவங்களை அறிக்கையிட்டு, இயேசுவே எனக்கு ஒரு விடுதலை தாரும், எனக்கு ஒரு சமாதானத்தை தாரும், சுகத்தை தாரும் என்று ஜெபிக்கிறாங்களோ, இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகளுடைய பாவங்கள் எல்லாம் நீர் மன்னிங்கப்பா. நோய்கள் எல்லாம் குணமாக்குங்க, அழிவுக்கு விலைக்கு மீட்கொள்ளுங்க. ஒரு சமாதானம் அவங்களுடைய சரீரத்தில், குடும்பத்தில் வருவதாக. இதுவரைக்கும் இல்லாத ஒரு அற்புதங்கள் நடைபெறுவதாக, குழப்பங்கள் விலகுவதாக. இன்று இன்று இந்த நிமிஷம் முதல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆளுகை இந்த வீட்டுக்குள் வருவதாக. ஜெபத்தை கேட்டு அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. சரீரத்தில் அக்கினி இறங்கிக் கொண்டே இருக்கிறது. புது பலன் வந்து கொண்டிருக்கிறது. விடுதலை வந்து கொண்டிருக்கிறது. கட்டுகள் அறுக்கப்பட்டு கொண்டிருக்கிறதப்பா. உமக்கு ஒருவருக்கே மகிமை உண்டாகட்டும். ஆசீர்வதியும். எல்லா பிசாசின் கிரியைகளை கர்த்தர் அழித்து போடுகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் அளவில்லாமல் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.